ஹைகோர்ட்டே சொல்லிட்டாங்க இனிமேல் 4 லிட்டர் மது வந்து பாண்டிச்சேரியில இருந்து எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வைரல் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி நீங்க 90 ml மது எடுத்துட்டு வந்தாலும் உங்க மேல வழக்கு பதிவு செய்வோம்னு சொல்லிட்டு கடலூர் போலீஸ் ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. அதுவுமே வைரல் ஆயிட்டு இருக்குது. உண்மையிலேயே நாம இந்த 4.5 லிட்டர் மதுவை பாண்டிச்சேரியில இருந்து எடுத்துட்டு வரலாமா, சட்டம் என்ன சொல்லுது, இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயங்களை வந்து நாம பார்ப்போம். அதாவது நம்ம தமிழ்நாட்டுல இந்த பேட்டை செக் போஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங் வந்து ஒரு நபரை பிடிக்கிறாங்க. அந்த நபர்கிட்ட இருந்து 1 லிட்டர் 680 ml வந்து மது வந்து பிடிக்கிறாங்க, சீஸ் பண்றாங்க. அந்த நபர் மேல வழக்கு பதிவுமே செய்யறாங்க. இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட நபர் வந்து பாத்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்துல வந்து ஒரு குவாஷ் பெட்டிஷன் போடுறாரு. நான் என்னுடைய தனிப்பட்ட யூஸ்க்காக தான் இந்த மதுவை வாங்கிட்டு போயிட்டு இருந்தேன், போலீஸ் வந்து என் மேல வந்து வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்க, அதை ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குவாஷ் பெட்டிஷன்ல சொல்லியிருக்கிறாரு. இரு தரப்புலையுமே வந்து ஆர்கியூ பண்றாங்க. இந்த வழக்கு போட்ட நபர் தரப்புல ஆர்கியூ செஞ்ச வழக்கறிஞர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு ஜிஓ போட்டிருக்காங்க. அதுல 4.5 லிட்டர்ஸ் வரைக்கும் ஃபாரின் சரக்கு வந்து ஒருத்தர் வச்சிருக்கலாம், ஃபாரின் லிக்கர்ஸ் வந்து வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆர்குமெண்ட்டை வைக்கிறாரு. அதே மாதிரி அரசு தரப்புல வந்து பாத்தீங்கன்னா இவர் சட்டவிரோதமா வந்து மது வந்து விற்கிறதுக்காக எடுத்துட்டு போயிருக்காருன்ற பாயிண்ட் மட்டும் தான் வைக்கிறாங்க. வேற எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல. கோர்ட் வந்து முக்கியமா 3 விஷயங்களை பார்க்கறாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்குல போலீஸ் தான் எல்லாருமே வந்து விட்னஸா இருக்காங்க, எந்த இண்டிபெண்டன்ட் விட்னஸுமே இல்லை அப்படின்ற விஷயங்களை பாக்குறாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவர்கிட்ட இருந்த அளவுமே பாத்தீங்கன்னா 1 லிட்டர் 680 ml தான் வச்சிருக்காரு. இவருடைய தனிநபர் பயன்பாட்டுக்காக தான் வாங்கிட்டு போயிருக்கணும். நான் இந்த வழக்கை வந்து ரத்து பண்றேன்னு சொல்லிட்டு இந்த கேஸை ரத்து பண்ணிடுறாங்க. சோ இதுதான் இந்த கேஸ்ல நடந்த விஷயம். இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த கேஸ் மேல அப்பீல் போனதாகவும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த தீர்ப்பு படி வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்போ 4.5 லிட்டர் மது எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சிருந்தாலும் போலீஸ் வந்து உங்க மேல வழக்கு பதிவு தான் செய்வாங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா இந்த ஹைகோர்ட் தீர்ப்புல வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே நீங்க 4 லிட்டர் வந்து மது வச்சிருந்தா உங்க மேல வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்யக்கூடாதுன்னு சொல்லல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிரான்ஸ்போர்ட்ல கொண்டு வரலாம் பாண்டிச்சேரியில இருந்து அப்படின்ற விஷயங்களையுமே வந்து இதுல சொல்லல. ஒரு தனிநபர் வந்து தன்னுடைய பயன்பாட்டுக்காக அந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து வச்சிருக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் போலீஸ் உங்க மேல நீங்க எடுத்துட்டு வந்து கேஸ் போட்டாலும் இந்த ஜட்ஜ்மெண்ட் படி நீங்க வந்து குவாஷ் போலாம். ஆனா நீங்க குவாஷ் போனீங்கன்னா 30,000 ரூபாய்ல இருந்து 50,000 செலவாகும். அதையுமே வந்து நீங்க பாத்துக்கோங்க. அதே மாதிரி போலீஸ் வந்து உங்களை பிடிச்சு வந்து கேஸ் போட்டாலும் நீங்க இந்த ஜட்ஜ்மெண்ட் படி, இந்த ஜட்ஜ்மெண்ட்லயே சொல்லியிருக்காங்க 4 லிட்டர் எடுத்துட்டு வர சொல்லி, நீங்க என்ன இது பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி நீங்க அவங்க கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணாலும் அவங்க அதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க கேஸ் போடதான் செய்வாங்க. இதனால உங்களுக்கும் அவங்களுக்கும் பர்சனலா கிளாஷ் ஆகி உங்க மேல அந்த தனிப்பட்ட விட்னஸ் சொல்றாங்க பாத்தீங்களா, ஏதாவது ஒரு தனிப்பட்ட விட்னஸ கூட போட்டு உங்க மேல வழக்கு பதிவு செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி 4 லிட்டர் ஒரு நபர் எடுத்துட்டு வர்றாருன்னு பர்மிஷன் ஆயிடுச்சுன்னா, ஒரு கார்ல 7 பேர் போறீங்கன்னு வைங்க, ஒரு பெரிய கார்ல 4 லிட்டர் வரைக்கும் எடுத்துட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகுறது? சோ அது மது கடத்தலுக்கு வந்து வழிவகுக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சட்டவிரோதமான மது விற்கிறதுக்கான செயல்களுக்கும் வந்து வழிவகுக்கும். அதனால போலீஸ் வந்து கம்பல்சரி பிடிச்சு கேஸ் போடதான் செய்வாங்க. கேஸ் போட்டாலும் நீங்க உயர்நீதிமன்றத்துக்கு போய் தான் உங்க மேல வந்து தப்பு இல்லை நீங்க நிரூபிச்சு நீங்க குவாஷுக்கு போகணும். இதற்கான சட்ட சிக்கலுமே வந்து அதிகமா இருக்கு, சட்ட வழிமுறைகளுமே அதிகமா தான் இருக்கு. மதுவை வந்து எங்க வாங்கி குடிச்சாலும் உடல் நலத்துக்கு கேடுதான். யாருமே மதுவை கொடுக்காதீங்க. இனிமேல் இந்த 4 லிட்டர் பிரச்சனையை விடுங்க. இது அப்பீலுக்கு போயிருக்கு, அப்பீலுக்கு போயிட்டு ஸ்டே ஆகுதா இல்லையா அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம பார்ப்போம். இன்னொரு விஷயம், இந்த மாதிரி பாண்டிச்சேரியில இருந்து எடுத்துட்டு வர ஆரம்பிச்சுட்டாங்கன்னா தமிழ்நாட்டுல டாஸ்மாக் நிறுவனத்துக்கு வந்து பெரிய நஷ்டமாகும். இந்த ஒரு விஷயங்கள் இவ்வளோத்தையுமே வந்து ஒரு பெரிய பாலிடிக்ஸ்ல தான் இருக்கு இது. அதனால யாரும் இந்த 4 லிட்டர் மது வந்து பாண்டிச்சேரியில இருந்து எடுத்துட்டு வரணும் அப்படின்ற விஷயங்களை யோசிக்காதீங்க. போலீஸ் கம்பல்சரி கேஸ் போடுவாங்க. என்னதான் ஜிஓ இருந்தாலும் நீங்க கடத்திட்டு போயிட்டீங்கன்னு சொல்லிதான் போலீஸ் கேஸ் போடுவாங்க. நீங்க கடத்திட்டு போல, நான் என் தனிநபருக்கு தான் நான் எடுத்துட்டு போனேன், நீங்க கேஸ வந்து குவாஷுக்கு போனாலும் அதற்கான செலவுகளும் மன உளைச்சலும் உங்களுக்கு தான் அதிகமா இருக்கும். தொடர்ந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.